ஸ்ரீ துலாகாவேரி மகாத்மியத்தின் அத்தியாயம் 12 பிசாசும் பெண் உருவம் பெற்றது. வேதங்களை மாசற அறிந்தவர்களும் தன்னினும் உயர்ந்தவரை மதிப்பவர்களும் வாழும் வளம் பொருந்திய சேநாடு என்னும் ஒரு நாடு இருந்தது. அந்நாட்டிலிருந்து வேதியர் இருவர் அனைத்து தீர்த்த தரிசனமும் பெற்று காவிரியில் மூழ்கி புண்ணியம் அடைந்து தம் நாடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அச்சமயம் தலையை விரித்து போட்டு கொண்ட கோலத்துடன் ஒரு பெண் பிசாசு அவர்களை அச்சுறுத்துவது போல் எதிரே வந்து நின்றது. அதை கண்ட அவ்விருவரும் பயம் கொள்ளவில்லை. எங்கள் எதிரே தோன்றி எங்களை அச்சுறுத்தும் நீ யார் என்றார் ஒருவர். மற்றொருவர், எங்கள் எதிரில் ஏன் தோன்றினா என்பதனையும் கூறிவிடு என்று கேட்டார். அவர்கள் இருவரும் கூறியதை மௌனமாக கேட்ட பிசாசு மீண்டும் மௌனத்தை தொடர்ந்தது. அச்சமயம் அங்கு வீசிய காற்றின் ஓசையே ஊ என்ற பேரெரிச்சலுடன் கேட்டன. அப்பிசாசையே கண்டு அச்சமுறாத அவர்கள் இருவரும் அந்த மௌனத்தின் இடையே ஏற்பட்ட இரைச்சலை கண்டு திடுக்கிடத்தான் செய்தனர். தங்களின் மேல் வேட்டியையும் அங்கவஸ்திரத்தையும் காற்றில் பறக்காதபடி இறுக்கமாக பிடித்து கொண்டனர். அப்பிசாசு இப்போது பேசத் தொடங்கியது. பெரியோரே, நான் உங்களை அச்சுறுத்துவதற்காக வரவில்லை, பின் ஏன் வந்தேன் என்று கேட்கிறீர்களா என்று அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் தொடர்ந்து பேசியது. தயவு செய்து எனக்கு நற்கதியை அடைய வழி சொல்ல வேண்டும், அதற்காகவே முன் தோன்றினேன் என்று கூறியது. அதை கேட்ட பெரியவரும் இருவரும் வியந்து அருகில் இருந்த ஒரு மரத்தடியை சுட்டிக்காட்டி, எங்களை வழிமறித்த பயங்கர உருவமே, இப்படி நிழலின் கண் நாங்கள் அமர்கிறோம். உன் விருப்பத்தை தெரிவித்தால் எங்களுக்கு தெரிந்தவரை உதவி செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அம்மரத்தின் நிழலில் அமர்ந்தனர். இச்சமயம் காற்று லேசாக வீசியதின் காரணமாக அவர்களுக்கு உடலில் புது தெம்பு ஏற்பட்டது. பிசாசும், ஐயன்மீர், முன் ஜென்மத்தில் நான் ஒரு பிராமண பெண்ணாக பிறந்து குல வழக்கப்படி பிராமணன் ஒருவனுக்கு மனைவியாகவும் ஆனேன். திருமணமான சில மாதங்களிலேயே என் பதி இறந்து விடவே நான் இளம் விதவையானேன். ஒழுக்கத்தை மீறினேன். பல ஆண்களோடு காலம் கழித்தேன். அதனால் பொருள் பல பெற்று பெரும் பணம் படைத்தவள் ஆனேன். 27 வயது வரை வாழ்ந்த நான் எந்த தானமும் செய்யவில்லை, பிறருக்கு உதவி செய்யவும் நினைக்கவில்லை, என் பாவத்தை போக்கவும் நினைத்தவனில்லை. எனவே இறந்த பின் இப்பேய் பிறவியினை எடுத்து கொடிய வடிவினை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதனின்றும் நான் விடுபட நன்மார்க்கத்தை அடைய வழியொன்றை தேடி வருகிறேன். உங்களை காணும் போது எனக்குள் ஒரு சக்தி பிறக்கவே தங்களிடம் வந்து எனக்கு வழி கூறுமாறு கேட்கிறேன். என்னுடைய இந்த கொடிய ரூபம் ஒளிந்து நல்ல வடிவம் பெற்று நல்லவளாக வாழ வழியொன்றை கூறுங்கள் என்று வேண்டி நின்றாள். நன்மையையே செய்யும் குணமுடையவரான இருவரும் அப்பிசாசு ரூபம் கொண்டவளை தேற்றி, பேயே, நீ நல்ல ரூபம் பெற வேண்டுமாயின் இந்த குமரிகண்டத்தின் தென்பாகத்தில் உள்ள மிகச்சிறந்த தலமான கவூரி மயூர தலத்திற்கு சென்று துலா மாதம் காவிரி நதியில் மூழ்கி மயூரநாதனை தரிசனம் செய் என்று கூறி தம் ஊர் நோக்கி சென்றனர். அவர்கள் இருவரும் கூறியதை கேட்ட அப்பேய் அதன்படி காவிரி நதியை அடைந்து துலா மாதம் முழுவதும் மூழ்கி மயூரநாதனை தரிசித்து பெண்ணுருவம் கொண்டு சொர்க்கம் சென்றது. 12வது அத்தியாயம் முற்றிற்று.